வணக்கம். தரமைந்து மாணவர்களும் புலமை பரிசில் பரீட்சைகளும் பற்றிய, அதாவது இலங்கை நாட்டின் பிரதமர் அறிமுகப்படுத்திய ஒரு புதிய நடைமுறை விடயத்தை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பகிர விரும்பி இக்காணொலியை அந்த தகவலை காட்டிக்கொண்டு அதை வாசித்து விளக்கமளித்து விளக்க விரும்புகின்றேன். மாணவர்களின் உளவியல் அழுத்தத்தை குறைக்கும் நோக்கில் 2028 ஆண்டளவில் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு பதிலாக புதிய பரீட்சையை அரசாங்கம் அறிமுகப்படுத்த உள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். அதாவது எங்கள் நாட்டு பிரதம மந்திரி அவர்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். அதாவது 2028 ஆண்டு அளவில் இன்னும் 3 வருடங்களுக்கு பின் இந்த புலமை பரிசில் பரீட்சை மன அழுத்தத்தை உண்டு பண்ணுவதால், இது மாணவரை விட பெற்றோருக்குத்தான் மன அழுத்தம் என்று கூற வேண்டும், அந்த போட்டி மனப்பான்மை மன அழுத்தங்களை குறைக்கும் நோக்கில் பரீட்சையை புதிய முறையில் நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கின்றார்கள். அதை பற்றி கீழே வருகின்றபடியும் தற்போதைய புலமை பரிசில் பரீட்சை நடைமுறைகளை மீளாய்வு செய்வதற்கும் சீர்திருத்துவதற்கும் நிபுணர் குழுவொன்று அடுத்த வருடம் நியமிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்குழு இளம் மாணவர்கள் மீது விதிக்கப்படும் தேவையற்ற அழுத்தத்தை குறைப்பதில் கவனம் செலுத்தும். அதே வேளையில் பரீட்சை கல்வி முன்னேற்றத்துக்கான நியாயமான வாய்ப்பாக இருப்பதை உறுதி செய்யும். அடுத்த வருடத்திலே அவர் ஒரு நிபுணர் குழு ஒன்றை நியமிக்க உள்ளார். அதாவது கற்றோர் அடங்கிய குழு. அந்த குழு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்களா என்பதை ஆய்வு செய்து இதன் அந்த மாணவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த அழுத்தத்தை குறைக்கிற வகையில் ஏதாவது நியாயமான தீர்வு காண முடியுமா என்பதை ஆய்வு செய்யும் என்பதுதான் இதன் கருத்து. புலமை பரிசில் பரீட்சையுடன் தொடர்புடைய கடுமையான போட்டிக்கான அடிப்படை காரணத்தை எடுத்துரைத்த பிரதமர், பாடசாலை தரத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகள் மாணவர்களை புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் அனுமதி பெறுவதற்கு தூண்டுவதாக சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் நீண்டகால இலக்கு இந்த இடைவெளிகளை களைவதும் சமத்துவமான கல்வி முறையை உருவாக்குவதாகும் என்று அவர் வலியுறுத்தினார். அதாவது இந்த புலமை பரிசில் பரீட்சையின் முக்கிய நோக்கமே முன்னணி பாடசாலைகளில் புகழ்பெற்ற என்பது சகல வளங்களில் நிறைந்த முன்னணி பாடசாலைகளில் அனுமதி பெறுவதோடு அங்கு முன்னணி மாணவர்களும் இருப்பார்கள். அப்போ போட்டி அதிகமாக இருக்கும், அதே நேரம் வசதியும் அதிகமாக இருக்கும். கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் ஓரளவு சிறப்பானவர்களாக இருப்பார்கள். அந்த இடத்திலே அந்த மாணவர்களுக்கு தங்களுக்கு தேவையானதை பெறுவது மிக இலகுவாக இருக்கும். அப்போ அந்த இலக்கு எல்லா இடங்களுக்கும் எல்லா பாடசாலைகளுக்கும் அதே பலன்களை உண்டு பண்ண வேண்டும் என்பது சமத்துவமான கல்வி முறையை உருவாக்குவதற்காகும் என்று அவர் கூறியுள்ளார். சமத்துவம் என்றால் எல்லா பாடசாலைகளுமே அதே தரத்தில் நியமிக்க, அதாவது அந்த நடைமுறையை செய்ய உள்ளதாக கூறியுள்ளார். அதன் ஏற்றத்தாழ்வுகளை தகர்த்து தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளின் காரணமாகவே உள்ளது. இது திறமையான மாணவர்களுக்கு சிறந்த வசதிகள் கொண்ட பள்ளிக்கு செல்லும் வாய்ப்பை வழங்குகிறது.
அப்போ இந்த புலமை பரிசில் பரீட்சைன்ற உண்மையான நோக்கம் பாடசாலை அனுமதி, இரண்டாவது தான் நிவாரணம். ஏனெனில் நிவாரணம் மிக சொற்ப தொகையினருக்குத்தான் கிடைக்கக்கூடும். புலமை பரிசில் பரீட்சை 8 புள்ளிக்கு மேலே பெற்ற புள்ளிகளில் கூடி 8 புள்ளிகளுக்கு மேல் பெற்ற பல பேர் கூடி இந்த நிவாரணத்தை பெறாமல் இது பெற முடியாது உள்ளதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இந்த பிரதமருடைய இந்த கருத்து என்னென்றால், இந்த பரீட்சையின் முக்கிய நோக்கமே பிள்ளைகள் முன்னணி பாடசாலையில் அனுமதி பெற முயற்சிக்கிறார்கள். அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகளை, இந்த வித்தியாசத்தை ஒரே இரவில் இந்த ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற முடியாது என்றாலும் நல்ல வளம் பெற்ற மற்றும் பின்தங்கிய பள்ளிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை படிப்படியாக குறைப்பதற்காக நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். அப்போ இந்த புலமை பரிசில் பரீட்சையை நினைத்தா போல நிறுத்த முடியாது. அப்படி நிறுத்துவதாக இருந்தால் எல்லா பாடசாலைகளும் ஒரே தரத்தில் இருத்தல் வேண்டும். அதாவது பாடசாலை அனைத்தும் நான் சொன்னது போல சகல வளங்கள், கற்றல் கற்பித்தல் சகல வளங்களும் ஒன்றே போல் இருக்குமாக இருந்தால் இந்த பரீட்சையை அவசியமற்றதாக இருக்கலாம். ஆனால் இது எங்களுடைய நாட்டுக்கு மட்டுமல்ல, எந்த நாட்டுக்குமே இது சாத்தியம் இல்லை என்பது உண்மையான உள்ளக்கிடக்கை. இப்போ இந்த கருத்துக்களை கூறிவிட்டு எனது அனுபவ கருத்துக்களையும் சில கூற நான் விரும்புகின்றேன். ஆனபடியால் தொடர்ச்சியாக கேளுங்கள். இது ஒரு இரவில் மாற்றிவிட முடியாது. சிலர் கருதுவது போல புலமை பரிசில் பரீட்சையை நிறுத்த முடியாது என்று அவர் தீர்க்கமாகவே சொல்லிவிட்டார். நல்ல பலம் பெற்ற மற்றும் பின்தங்கிய பள்ளிகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை படிப்படியாக குறைப்பதற்கு நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். அதுவரை புலமை பரிசில் பரீட்சை தொடரும். ஆனால் அது மாணவர்களுக்கு விதிக்கும் மன அழுத்தத்தை குறைப்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்று அவர் கூறியுள்ளார். உண்மையிலேயே இந்த பரீட்சையை நன்கு ஆய்வு செய்து நாங்கள் கருதக்கூடியது. ஏனென்றால் பொதுமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த பரீட்சையை பற்றி ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கு அர்ஹதை இருக்கின்றது, தகுதி இருக்கின்றது. இந்த பரீட்சை 1948ஆம் ஆண்டு ஸ்ரீ WW கண்ணங்கரா அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தபோது ஆரம்பித்த பரீட்சை. இந்த பரீட்சையை அவர் அந்த கல்விமான் ஏன் உருவாக்கினார்? அதாவது வறிய குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளை, திறமையான பிள்ளை, தன்னுடைய கல்வி இடையில் பாதித்து போகக்கூடாது. வறுமை காரணமாக அந்த பிள்ளைக்கு பாடசாலைக்கு செல்வதற்கு தேவையான வசதி வளங்கள் கூடி கிடைக்காது. அதனால் பாடசாலை செல்வதை நிறுத்திவிட்டு அந்த படிப்பை அரைகுறையில் குழப்பிவிடக்கூடாது என்பதற்காக அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய சன்மானத்தை வழங்கி, நிவாரணத்தை வழங்கி அந்த பிள்ளைகளை கல்விமான்களாக எதிர்காலத்துக்கு இந்த நாட்டுக்கு பயனுள்ள மாணவர்களாக, அதாவது பயனுள்ளவர்களாக ஆக்குவதற்காகவே இந்த பரீட்சையை அவர் ஆரம்பித்திருந்தார். ஆனால் இந்த பரீட்சை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் எவ்வாறு நடந்தது, தொடர்ச்சியாக நீண்ட காலம் எவ்வாறு நடந்தது, இடையிலே என்ன மாறுபாடு நடந்தது என்பதுதான் இன்றைய முட்டுக்கட்டைக்கான முக்கிய காரணம். அதாவது 1948 இருந்து 1995ஆம் ஆண்டு வரையிலே இந்த பரீட்சையில் ஒரு குழப்பமும் நிகழவில்லை. உண்மை. அதாவது இந்த பரீட்சை 48ஆம் ஆண்டிலிருந்து 1995ஆம் ஆண்டு வரையிலே நடைபெற்று வந்தது. அப்போ அந்த பரீட்சைக்கு மாணவர்களை தெரிவு செய்வது எவ்வாறு என்றால், பாடசாலை ஆசிரியர்கள் வகுப்பறையில் பிள்ளை இந்த திறமையை அடிப்படையாக வைத்து அந்த திறமையான பிள்ளைகளை ஒரு பாடசாலையில் 3, 4, 5 பிள்ளைகளை தெரிவு செய்து அந்த பரீட்சைக்கு அனுப்புவார்கள். பிள்ளை பரீட்சை செய்துவிட்டு வரும். பரீட்சை நடைபெற்றதுன்னு தெரியாத இந்த பெறுபேறு வந்த பிறகு கூடி ஒருவர் அதை பற்றி கேட்க மாட்டார்கள். அந்த வாராந்த பாடசாலை கூட்டத்தில் அதிபர் அதை ஒரு தடவை தெரிவிப்பார். அது பெரிதாக எடுக்கப்பட மாட்டார். அப்போ இந்த பரீட்சையால் பிரச்சனை இருக்கவில்லை. அவங்க திறமையான பிள்ளைக்கு புதிய பாடசாலைக்கு அனுமதி பெற்று அந்த பிள்ளை முன்னணி பாடசாலைக்கு சென்றுவிடும். இதனால் எந்தவித குழப்பமும் நிகழவில்லை.
அப்போ இதுக்கு என ஒரு பாடத்திட்டமும் இருக்கவில்லை. அதாவது பாடசாலையில் படிக்கிற பாட பரப்பில் தான் வினாக்கள் வினாவப்பட்டது. 95ஆம் ஆண்டுக்கு பின் இந்த பரீட்சை என்ற நிலைப்பாட்டில், அதாவது இந்த தெரிவு செய்கிற மாணவர்களை, திறமையான மாணவரை தெரிவு செய்வதற்கு அவர்கள் இந்த திறமை எங்கே ஆய்வு செய்ய பார்க்கிறார்கள் என்றால், முன்பு எல்லாம் இந்த பரீட்சையில் சித்தி அடைவது யார் என்றால் புத்தக பூச்சிகள் என்று தான் சொல்லலாம். அதாவது புத்தக பூச்சி என்றால் புத்தகத்தில் உள்ளது அப்படியே மனத்தில் உள்வாங்கி கொண்டு வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். அப்போ அது உண்மையான திறமையானவர்கள் மாத்திரம் தெரிவு செய்யப்பட்டதாக நாங்கள் கருத முடியாது. அவர்கள் புத்தக பூச்சியாக உள்வாங்கிய விடயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயற்பாட்டை உடையவர்களாக இருந்தார்கள். அந்த வகையில் வெளிநாடுகள், மற்ற நாடுகளை உயர்ந்த முன்னணி நாடுகளில் நடக்கின்ற பரீட்சைகளை ஒப்பு நோக்கித்தான் எங்கள் நாட்டிலும் 95ஆம் ஆண்டில் இருந்து இந்த பரீட்சை புதிய முறைக்கு வந்தது. அதாவது வினாத்தாள் ஒன்று நுண்ணறிவு சார்ந்த வினாக்களாக ஒரு 14 பாட நுண்ணறிவு பாட பரப்பில் வினாக்கள் இடப்பட்டு பரீட்சை நடைபெற்றது. ஆரம்பத்தில் இந்த பரீட்சை வினாக்கள் இலகுவாக இருந்தது. ஆனால் இந்த நுண்ணறிவு என்று வந்த உடனே பெற்றோர் இதுக்குள்ள பங்களிப்பு செய்ய புறப்பட்டு விட்டார்கள். எவ்வாறு என்றால், தங்க பிள்ளைக்கு நுண்ணறிவு விடயத்தை தாங்கள் ஊட்டுவதிலே அக்கறை காட்டினார்கள். அது பூதாகரமாக போய், அதாவது எல்லா பெற்றாரும் ஒருவருக்கொருவர் போட்டியாக கௌரவ பிரச்சனையாக இதை மாறிக்கொண்டு போனது. அந்த நேரத்தில் இந்த அரசாங்கமும் ஒரு பிள்ளையான அந்த கட்டத்தில் செய்த ஒரு தவறான கருத்தாக இதாக இருக்கலாம். அதாவது வகுப்பில் இருந்து அனைத்து மாணவரும் இந்த பரீட்சையில் பங்கு பெற்ற வேண்டும் என்று. அதுதான் இந்த பரீட்சையில் நடந்த முட்டுக்கட்டை என்பது என் போன்றோரின் கருத்து. அந்த சகல மாணவரும் பங்கு பெற்ற வேண்டும் என்று சொன்ன உடனே எல்லா மாணவரும் ஒரே தரத்தில் இருக்க முடியாது. அது தவறில்லை. ஏனென்றால் திறமை என்பது நாங்கள் நினைப்பது போல இந்த பரீட்சைத்தால் செய்பவர் மாத்திரம்தான் திறமசாலி, மற்றவர் திறமசாலி இல்லை என்று கருதக்கூடாது. அப்போ இந்த பரீட்சைத்தாளை வைத்து திறமசாலி என்று தெரிவு செய்ய போன இடத்துல ஏனைய திறமை உள்ளவர்கள் மலங்கடிக்கப்பட்டு இந்த திறமை உள்ளவர்கள் உயர்த்தப்பட்டு இதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்ட உடனே அங்கே மாணவ செல்வங்களுக்கிடையே 10 வயது பிள்ளைகளுக்கு இது ஒரு மன அழுத்தமாகவும் பெற்றோருக்கு மன வெதும்பலாகவும் மாறி இன்று இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. உண்மையிலேயே பெற்றோர்களோ மாணவர்களோ நலன் விரும்பிகளோ கருதக்கூடியது பழைய முறைப்படி, அதாவது நுண்ணறிவு பயிற்சி வினாத்தாள் 1 இருக்கலாம், வினாத்தாள் 2 சகல பாடப்பரப்பும் பாடசாலை சகல பாடப்பரப்பும் உள்ளது இருக்கலாம். ஆனால் இப்போ அதுக்கு பிறகு அரசாங்கம் கூடி சந்திரிகா அம்மையார் கூடி இந்த பரீட்சையில் 70 புள்ளிக்கு மேலே வைத்தா சித்தி வித்தா என்று சொல்லுவோம். ஏன்னா பல பேர் அந்த 8 புள்ளிக்கு மேலே பெறுவதை சித்தி என்று அறிவிக்கிறார்கள். அப்போ 8 புள்ளி குறைந்த இல்லாதையும் பெயில், அதாவது சித்தி அடையவில்லை என்று சொல்கிறார். ஒரு பரீட்சையில் 100க்கு 35 புள்ளி எடுத்தால் சித்தி தானே. அப்போ அந்த மாதிரியான சொற்பிரயோகங்கள்லாம் இங்கே மன அழுத்தத்தை உண்டு பண்ணியது. இப்போ அந்த அழுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றால் பழைய முறைப்படி பாடசாலையிலே அதிபர் ஆசிரியர்கள் அந்த வகுப்புகளில் உள்ள திறமையான கொஞ்சம் மாணவர்களை மட்டும் பரீட்சையிலே அனுமதித்துவிட்டு இதை ஒரு புறக்கணித்து கொண்டு வருவது போல பாவனை காட்டினால் இந்த அழுத்தத்துக்கு இடமில்லை. மற்றபடி என்ன செய்தாலும் இது இப்படியே அழுத்தத்துக்குரியதாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நீங்களும் இது பற்றிய உங்கள் கருத்துக்களை கொமெண்டில் தாருங்கோ. அப்போ ஒருத்தர் கருத்தை நாங்கள் பார்த்து நாங்களும் எங்களுக்குள்ள மன ஆறுதலாகவும், ஆயினும் இந்த ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் படிப்பிப்பதை நிறுத்துவதோ அல்லது பிள்ளைகளை உற்சாகப்படுத்துறதை குறைத்து கொள்வதையோ வையாமல் நாங்கள் எங்கள் பாங்கில் மாணவர்களை சரியாக வழிநடத்துவோம் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன். உங்கள் கருத்துக்களை தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.